மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது SCERT வெளியிட்டிருக்கிற 11ஆம் வகுப்பிற்கான அசைன்மெண்ட் ஒப்படைப்பு சம்ஸ் பற்றி பார்க்க இருக்கிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் 10 1 மார்க்ஸ் கேட்டுக்கிறாங்க. இந்த 1 மார்க்ஸ் நம்ம ஒர்க் அப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா A is equal to x, y, y is equal to sin x, x belongs to R மற்றும் b of all x, y, y is cos x. ஃபஸ்ட்டு sin x, அடுத்து cos x. இப்போ இரண்டுக்கும் பொதுவானது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரெண்டுக்கும் பொதுவானது என்ன, a intersection b என்னன்னு கேட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் எண்ணிலடங்கா உறுப்புகள் உள்ளன. இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். இது ரெண்டு விதமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் கொடுத்துருக்கு. டீட்டா, காஸ் டீட்டா, சைன் டீட்டா. இதில் டீட்டாவோட வேல்யூஸ் நீங்கள் எடுத்துங்க. 0, π/4, π/2 இல்லை எடுக்கும்போது you take only the interval from 0 to 2π. 0 to 2πலேயே 2 காமன் பாயிண்ட்ஸ் வருது. 5/4, 5/5 கவனிங்க. ஸோ 5/4 இஸ் நத்திங் பட் 45 டிகிரி. காஸ் 45க்கும் சைன் 45க்கும் சேம் வேல்யூ தான். ஸோ 45 டிகிரியில் இந்த காஸ் சைன் ரெண்டுமே காமனான பாயிண்டில் சந்திக்கும். அதே மாதிரி 5/4லேயும் அப்படி தான். -1/√2 -1/2 வேல்யூ கிடைக்கும். அப்போது ஒரு இன்டர்வல்லையே 2 காமன் பாயிண்ட் இருக்கும்போது நான் அடுத்தடுத்த இன்டர்வல் போகும்போது நமக்கு என்ன கிடைக்குங்க, அடுத்தடுத்த காமன் பாயிண்ட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போ கிராஃப் கவனிங்க. கிராஃபில் பார்த்தீங்கன்னா ஸோ காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் இருக்குது. இந்த காஸ் 0 வேல்யூ 1, சைன் 0 வேல்யூ 0. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஜாயிண்ட் ஆகிட்டு இருக்கு. எந்த இடத்துல டச் ஆகுது? 5/4ல் ஜாயிண்ட் ஆகிக்குது, இன்டர்செக்ட் ஆகிக்குது. அடுத்து 5/4ல் இன்டர்செக்ட் ஆகிக்குது. ஸோ இது எக்ஸ்டன் ஆகிட்டே போகும்போது அடுத்தடுத்த பாயிண்ட்ஸில் இன்டர்செக்ட் ஆகிட்டே இருக்கும். therefore not only one solution for this, infinitely many solutions are available. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா A intersection B is எண்ணிலடங்கா உறுப்புகள் உள்ளன. that is infinitely many solutions. அடுத்தது பாருங்க, கணிதம் மற்றும் வேதியியல் இரண்டும் பாடங்களாக ஏற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 70. இது கணிதத்தை ஏற்றவர்களின் 10% மற்றும் வேதியியல் ஏற்றவர்களின் 14%. இவற்றில் ஏதாவது ஒன்றை பாடமாக ஏற்ற மாணவர்களின் எண்ணிக்கை. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குங்க, 17 கொடுத்துருக்குறாங்க. 70ங்கிறது ஆக்சுவலாக 70 கொடுத்துருக்கு. 70ங்கிறது வென் டயக்ராம் பாருங்க. A intersection B, ஏக்கும் பிக்கும் பொதுவான பகுதி 70. இப்போ இதில் முக்கியமானது கவனிக்கணும். இது கணிதத்தை ஏற்றவர்களின் இந்த 70ங்கிறது என்ன அப்படின்னா 10% ஆஃப் மேத்ஸ், 14% ஆஃப் கெமிஸ்ட்ரி. இது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த 70 ரிலேட் பண்ணி தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இவற்றில் ஏதாவது ஒன்று பாடத்தை ஏற்ற மாணவர்கள்னா A யூனியன் B கேட்டுக்கிறாங்க. என்ன ஆஃப் A யூனியன் B. இப்போ மேத்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுங்க, கெமிஸ்ட்ரி ஒய்ன்னு வச்சுங்க. அப்போ 10% ஆஃப் எக்ஸ் இஸ் 70. அப்போ 10/100 x = 70. இப்போ கிராஸ் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு என்ன கிடைக்குது? 700. 14% ஆஃப் ஒய் இஸ் 70. அப்போ ஒய் = கேன்சல் பண்ணிங்கன்னா 500 கிடைக்குது. அப்போது நீங்கள் ஏ கணத்தை சப்ஸ்டி பண்ணும்போது 700 - 70 630 வருது. 500 - 70 430 வருது. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 630 430 70 1130 தான் இதுக்கான ஆன்சர். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது 10% ஆஃப் எக்ஸ் = 70. இது கணிதத்தை ஏற்றவர்களின் 10%னா அந்த 70 அங்கே லிங்க் பண்ணிக்கணும். இல்லைன்னா நம்மளால அந்த சம் ஒர்க் பண்ண முடியாது. 10% ஆஃப் எக்ஸ் இஸ் 70, 14% ஆஃப் ஒய் இஸ் 70ங்கிறத நீங்கள் எழுதினா மட்டும்தான் இந்த சம் ஒர்க் பண்ண முடியும். ஸோ வெரி ஈஸி சம். 1130 தான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் கவனிங்க.
n of a is equal to 2 மற்றும் n of b union c is equal to 3 எனில் n of a cross b union a cross c என்பது இதுக்கு ஆன்சர் வந்து 6. எதனால் அப்படின்னா இன்சைட் த பிராக்கெட் கவனிங்க. a cross b union a cross c நீங்கள் என்ன பண்ணலாம்னா a cross b union c ன்னு எழுதலாம். this is equal to n of a into n of b union c. இப்போ 2 into 3 என்ன வருது 6 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபோர்த் சம் கவனிங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளை கொண்ட கணம் எக்ஸின் மீதான அனைத்து தொடர்பு R எனில் R என்பது அனைத்து தொடர்பு அப்படின்னா யூனிவர்சல் ரிலேஷன். சரிங்களா? யூனிவர்சல் ரிலேஷன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இது வந்து ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் எல்லாத்தையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது தற்சிட்டு, சமச்சீர், கடப்பு தொடர்பு இது எல்லாத்தையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஆர் என்பது ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்ஸ். ஓகே, ஃபிஃப்த் ஒன் 1/1 - 2 sin x என்ற சார்பின் வீச்சகம் ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், sin x எடுத்துக்கணும். sin x வந்து வேல்யூ வந்து எதுலேருந்து இது வரைக்கும் sin x takes வேல்யூ -1 and between -1 and 1. அப்போ -1 less than or equal to sin x less than or equal to 1 எழுதலாமா? அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், -2 மல்டிப்ளை பண்ணணும். -2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 -2 sin x -2 வரும். இப்போ இந்த லெஸ் than or equal to வந்து மாறிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணும்போது -ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இன்இக்வாலிட்டி மாறும். லெஸ் than or equal to கிரேட்டர் than or equal to மாறும். ஸோ அதனால் 2 greater than or equal to -2 sin x greater than or equal to -2. 1 ஆட் பண்ணுங்கள். அப்போ 1 + 2 1 - 2 வரும். அப்போ மறுபடியும் டேக் ரெசிப்ரோக்கல் எடுக்கும்போதும் என்ன வரும், லெஸ் than or equal to மாறும். அப்போ 1/3 less than or equal to f of x less than or equal to -1. அப்போ இது பார்த்தீங்கன்னா இதனுடைய இன்டர்வல் பார்த்தீங்கன்னா -∞ to -1 எந்த வேல்யூ கொடுத்தாலும் என்ன ஆகுது, இதனுடைய இன்டர்வல் f of x greater than or equal to 1/3 என்ன மீனிங், f takes வேல்யூ மோர் தென் 1/3. அப்போ 1/3 to இன்ஃபினிட்டிவ் ரைட் சைடில், லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா f of x less than or equal to -1. f வந்து -1ஓட சிறிய வேல்யூ தான் எடுத்துக்கும். அப்போ லெஃப்ட் சைடில் -∞ -1 வரைக்கும் இது ரெண்டையும் நம்ம வந்து யூனியன் பண்ணிக்கலாம். அப்போ ரேஞ்ச் இஸ் -∞ to -1 யூனியன் 1/3, இன்ஃபினிட்டிவ். இது வந்து 5th சம்க்கான ஆன்சர். ஓகே, 6th சம் பாருங்க. 6th சம் ஈஸி. f of x = x² என்ற சார்பு இருபுறச் சார்பாக அமைய வேண்டுமெனில் அதன் சார்பகம் துணை சார்பகம் முறையே டொமைன் கோடொமைன் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கு. r, 0, ∞, r, அடுத்து 0, ∞ கொடுத்துருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் இது கவனிச்சிங்கன்னா r to r. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கவனிங்க. அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற செட்டு பார்த்தீங்கன்னா -1 1 இருக்குது. -1 அப்ளை பண்ணிங்கன்னா f of x = x² அதுக்கு 1 தான் கிடைக்கும். -1 ஹோல் ஸ்கொயர் 1 தான், 1² 1 தான். அப்போ 2 elements has the same image in R. அப்போ இது வந்து not 1 to 1. சரிங்களா, not 1 to 1. ஸோ அதனால் இருபுறச் சார்புனா 1 to 1 இருக்கணும், on to 1 இருக்கணும். 1 to 1 இல்லைனாலே இது வந்து ஃபெயிலியர். ஃபர்ஸ்ட் வந்து கிடையாது. செகண்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், not 1 to 1. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா 1 to 1 தான், not on 2. சரியா? இப்போ 4க்கு வந்து 2 தான் வருது. -4க்கு வந்து இங்கே கிடையாது இல்லையா, -4 has no pre-image. அதனால தேர்டு வந்து என்ன கிடையாது, 1 to 1 தான், not on 2. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா 1 to 1 and on 2. ஏன்னா 1 to 3 நீங்கள் எது எடுத்தினாலும் என்ன வரும், அதுக்கான ஆன்சர் ரைட் சைடில் இருக்கும். எவ்ரி எலிமெண்ட்ஸ் இன் ஆர் ஹேஸ் pre-image, யூனிக் pre-image. அதனால ஃபோர்த் ஒன் இஸ் 1 to 1 and on 2. ஸோ ஃபோர்த்துக்கு ஆன்சர், 6th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 0, ∞, டொமைனும் 0, ∞ தான், கோடொமைனும் 0, ∞ தான். ஓகே, 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா f is a function mapping 0 to 2, 0, 2/2 -1, 1 என்ற சார்பு வரையறுக்கப்படுகிறது. இதில் கவனிக்கும் போது f of x = sin x கொடுத்துருக்காங்க.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸுக்கு வந்து சைன் 0 வந்து 0, சைன் பையும் 0 தான். அப்போ இது வந்து 1 to 1 கிடையாது. ஸோ 2 எலிமெண்ட்ஸுக்கு ஒரே இமேஜ் இருக்குன்னா அது வந்து என்ன கிடையாது, 1 to 1 கிடையாது. இப்போ ஒய்ல பார்த்தீங்கன்னா 0 has 2 ப்ரீ இமேஜஸ், therefore this is not 1 to 1. அப்போ ஏ ஆன்சர் தவறு, சியும் தவறு தான். ஏன்னா பைஜெக்ஷன்னா 1 to 1 ஆன் டு இருக்கணும். அப்போ 1 to 1 இல்லைனாலே எது கிடையாது, பைஜெக்ஷன் கிடையாது. 4th one cannot be defined இருக்க முடியாது. அப்போ only choice ஆன் டு மட்டும்தான். ஏன்னா every element in y has pre-image in x, therefore this function is on to function. ஓகே, அடுத்து 8th question கவனிங்க. f of -3, 3 to s என்ற சார்பு f of x x squared என வரையறுக்கப்படுகிறது. மேற்கோள்தல் சார்பு எனில், ஆன் டு சார்பு எனில் s என்பது டேஷ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சார் இது முதல்ல பார்த்த சம்மரி தான், f of x x ஸ்கொயர் கொடுத்துக்கிறாங்க. இப்போ -3க்கும் 9 தான் வரும், 3க்கும் 9 தான் வரும். இப்போ இதனால f of 3 மேக்ஸிமம் வேல்யூ வந்து 9, f of 0 வந்து 3, சரி f of 0 வந்து 0. அப்போ எது கிடையாது, லோயர் வேல்யூ வந்து 0, ஹையஸ்ட் வேல்யூ வந்து 9. சரிங்களா? அப்போ இது ஆன்சர் தான் கரெக்டு, 0,9 தான் கரெக்ட், 0,9 தான் கரெக்டு. ஓகே, இப்போ செக் பண்ணி பாருங்க, வேற எது கொடுத்தாலும் வந்து அதுக்குள்ள இடையில தான் வரும். அதனால f of 0 is 0, f of 3 and f of -3 is, ஏன்னா இன்டர்வல் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் -3,3 தான் கொடுத்துக்கிறாங்க. சரியா? -3 எடுத்தாலும் சரி, 3 எடுத்தாலும் சரி, அதனுடைய ஹையஸ்ட் வேல்யூ வந்து 9 தான் கிடைக்குது. -3,3ல இருக்கிற 0க்கு எடுத்தீங்கனாலும் அது 0 தான் கிடைக்குது. அப்போ f takes the value from 0 to 9. சரியா? ஸோ அதனால 0 to 9 4th ஆன்சர் தான் கரெக்ட். மீதி 4மே வரும், மீதி 3 வராது. ஃபர்ஸ்ட் ஆன்சர் தவறு, செகண்ட் தேர்ட் தவறு. ஓகே, இப்போ 9th கொஸ்டின், f is a function mapping from R to R இல் சார்பு f of x equal to 1 minus smallest x என வரையறுக்கப்படுகிறது எனில் f இன் வீச்சகம், இதுக்கான ஆன்சர் வந்து 4th ஆன்சர் -∞, 1, -∞, 1. ஓகே, இதில் நீங்கள் ஒரு வேலையை செக் பண்ணி பாருங்கள். f of 3 கொடுத்தீங்கன்னா -2 கிடைக்குது, f of 1 கொடுத்தா 0, f of 0 கொடுத்தீங்கன்னா 1, f of -2 -1. அப்போ 0க்கு மட்டும்தான் 1 கிடைக்குது, மற்ற வேல்யூஸ்க்கு எல்லாமே வந்து இது 0 ஆர் நெகட்டிவ் வேல்யூஸ் தான் கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ ஹையஸ்ட் வேல்யூ தான் 1 தான், மீதி எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷன் டேக்ஸ் த இன்டர்வல் from -∞ to 1. இப்போ சப்போஸ் f of 4 கொடுத்து பாருங்களேன், என்ன வரும், 1 - 4 -3 தானே. அப்போ எவ்வளோ பெரிய வேல்யூ, லார்ஜ் வேல்யூ கொடுத்தாலும் என்ன கிடைக்கும், நெகட்டிவ் நம்பர் தான் ஆன்சர் கிடைக்குது. இப்போ மேக்ஸிமம் வேல்யூ f of 0க்கு தான் கிடைக்குது. ஸோ அதனால் இது வந்து என்னது, ரேஞ்ச் வந்து -∞ to 1 தான். ஓகே, 10th கொஸ்டின், f of R to R இல் f of x equal to sin x plus cos x இல் f ஆனது f of என்ன ஃபங்க்ஷன் கேட்டுக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் என்ன மீனிங், ஈவன் ஃபங்க்ஷனை f of -x equal to f of xன்னு வரணும். அடுத்தது f of -x equal to -f of xன்னா திஸ் ஆட் ஃபங்க்ஷன். இப்போ f of -x கொடுங்க, என்ன வருது, sin of -x plus cos of -x. sin of -x நமக்கு தெரியும் -sin x. இப்போ cos of -x cos x. sin வந்து ஆட் ஃபங்க்ஷன், cos வந்து ஈவன் ஃபங்க்ஷன். இப்போ இது வந்து ஈக்குவல் டு f of x கிடையாது. அடுத்து நம்ம மைனஸ் காமன் எடுக்கிறோம், காமன் எடுத்துட்டோம்னா மைனஸ் ஆஃப் sin x மைனஸ் cos x வருது. அப்போ இது வந்து மைனஸ் ஆஃப் f of xன்னா கிடையாது. அப்போ ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணல, ஈவன் ஃபங்க்ஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணல, ஆட் ஃபங்க்ஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணல. therefore this function is neither odd nor an even function. ஒற்றை சார்பும் அல்ல, இரட்டை சார்பும் அல்ல. ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்லாம் மறுபடியும் படிங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா